எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு நிஷா. அஃபிஷியல் நேம் நந்தினி. பட் நெறைய பேர் நெறைய பேர் வச்சு கூப்பிடுவாங்க. என் பொண்ணு அம்மலிகான்னு கூப்பிடுவா. ஊர்ல இன்னுமே நான் போனா என்ன பாப்பான்னு கூப்பிடுவாங்க. என்ன குழந்தையிலேருந்து பார்த்தவங்க பாப்பான்னு கூப்பிடுவாங்க. இத வச்சு நான் எந்த ஊர்க்காரியா இருப்பேங்கிறத உங்களால ஓரளவு கண்டுபிடிக்க முடியும்னு நெனைக்கிறேன். சப்போஸ் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னோட யூடியூப் சேனல்ல நீங்க நெறைய ஷார்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. பட் என்ன பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், அப்படி கொஞ்சம் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த விளாக வந்து உங்களோட ஷேர் பண்றேன். ஹோப் யூ ஆல் லைக் இட். நான் மோஸ்ட்லி என்னோட விளாக்ஸ்ல நீங்க எப்படி பார்ப்பீங்கன்னா, அ வெரி சிம்பிள் ஹோம் மேக்கர். என்னோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும், லைக் ரியல் லைஃப் மூமெண்ட்ஸ். எதுவும் எக்ஸ்ட்ராடினரியா பயங்கரமா ஒரு விளாகுக்காக மெனக்கெட்டு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப மெனக்கெட்டு எஃபர்ட் போட்டு ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப ப்ரெசன்டபுளா அவங்கள கேரி பண்ணிப்பாங்க. பட் என்ன வந்து நான் உங்ககிட்ட என்னை பத்தி நான் ஷேர் பண்ணணும்னா, ஐ வாண்ட் டு ஷோ ஹூ ஐ எக்ஸாக்ட்லி ஆம் இன் த ஹவுஸ். நான் வெளியில போகும்போது ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன், எல்லாமே பண்ணுவேன். பட் நான் வீட்டில் இருக்கும்போது நான் இப்படிதான் இருப்பேன். அதை அப்படியே உங்ககிட்ட ராவா நான் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுனால ஐ வாண்டட் டு கீப் இட் வெரி நேச்சுரல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு எனக்கு ஒரு பிக் டேங்க. நிறைய குக் பண்ண, நிறைய ஐட்டம்ஸ் குக் பண்ண வேண்டிய ஒரு டே, நிறைய ஐட்டம்ஸ் ஃபார் நிறைய பேருக்கு குக் பண்ண வேண்டிய ஒரு டே. ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து குக் பண்றேன் இன்னைக்கு. அதனால என்னெல்லாம் இன்னைக்கு நான் குக் பண்றேன், என்னோட டேவை எப்படி ஸ்டார்ட் பண்றேன், எப்படி என்னோட டேவை ஃபினிஷ் பண்றேன், அதை முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ எஃபிஷியண்டா காமிக்க முடியுமோ நான் காமிக்கிறேன். பார்த்துட்டு எப்படி பிடிச்சிருக்கு உங்களுக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா கூட ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் ஐம் வெரி நியூ டு யூடியூப். எல்லா நாளுமே எழுந்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வெந்நீர் குடிக்கணும், அப்புறம் கண்டிப்பா டீ குடிக்கணும். பட் இன்னைக்கு எஸ்பெஷலி ஒரு எக்ஸ்ட்ரா லாங் டே, எக்ஸ்ட்ரா டயரிங் டே அப்படிங்கறதுனால இன்னைக்கு எடுத்த உடனே கொஞ்சம் நல்ல பெரிய கிளாஸ்ல இன்னைக்கு டீ குடிச்சுக்கிட்டே டு ஹேவ் த எனர்ஜி த்ரூ த டே. இன்னைக்கு நான் 50 பேருக்கு குக் பண்ணியிருக்கேங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு. என்னெல்லாம் குக் பண்ணேன்னா, நல்ல புளிப்பா நம்ம கோவில் ஸ்டைல்ல புளியோதரை, அப்புறம் நல்லா ரோஸ்டா உருளைக்கிழங்கு ஃப்ரை, அப்புறம் ஸ்டார்டர்ஸுக்கு கோபி 65. அது சக்கச்சவேல் இருக்கிறத பார்த்துட்டு ஃபுட் கலர் போட்டிருப்பேனோ அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அதனால காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்கும் காரத்துக்கு நம்ம ரெகுலர் மிளகா பொடியும் போட்டு தான் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா டீட்டெயிலா ஒரு ரெசிபி வீடியோ ஷேர் பண்றேன். அண்ட் ரவா கேசரி, ரவா கேசரியிலையும் என்னோட ஒரு சிக்னேச்சர் டச் இருக்குங்க. இங்க எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே என்னோட ரவா கேசரி ரொம்ப பிடிக்கும். அதோட ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் ஷேர் பண்றேன். எனக்கு ஒர்க் பிளேஸ் இஸ் வர்ஷிப்புங்க. எப்பயுமே எனக்கு கிச்சன்ல தான் நான் முக்காவாசி டைம் என்னோட ஒரு டேல நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதனால எனக்கு எப்பயுமே ஸ்பாட்லெஸ்ஸா இருக்கணும் என் கிச்சன். இந்த மாதிரிலாம் டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணி, எண்ணெய் எல்லாம் பொரிச்சு எல்லாம் பண்ணி, ஸ்வீட் எல்லாம் பண்ணேன்னா அந்த இடம் பிசு பிசுனே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதனால எப்பயுமே ஒரு பிக் குக்கிங் பண்ணேன்னா கண்டிப்பா கிச்சனை டீப் கிளீன் பண்ணிடுவேன். நான் வந்து கொஞ்சம் ஓவராவே சில விஷயங்கள் பண்ணுவேன். எனக்கு பாத்திரம் எல்லாம் தேய்ச்சு அப்படி கமுத்தணும். அதனால நான் பாத்திர கூட எல்லாம் இந்தியால இருந்தே வாங்கிட்டு வந்தேன். இந்த ஊர்ல கிடைக்கிற பாத்திர கூட, அமெரிக்கால கிடைக்கிற பாத்திர கூட எதுவுமே எனக்கு பிடிக்காது. அதனால இந்தியா போற போதெல்லாம் வந்து சைஸ் வாரியா, ஒரு சின்னது, ஒரு மீடியம், ஒரு பெருசு, பாத்திரத்தோட சைஸுக்கு தகுந்த மாதிரி 3 பாத்திரம் கூட இருக்கு என்கிட்ட. இன்னைக்கு இந்த 2 பாத்திரம் கூட தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்றேன். மர பாத்திரம் தேய்ச்சி கழுவணும்னா ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஆகும். அதை காய வச்சு தொடச்சு அதாவது பிளேஸ்ல எடுத்து வைக்க. ஆனா என்னோட ஓசிடி பிரச்சனையானது என் மூளைக்கு அவ்வளவு ஸ்பேஸ் டைம் எல்லாம் கொடுக்கவே கொடுக்காது. உடனே என்ன ஆயிடும், ஐயோ பாத்திரத்துல இருந்து தண்ணி ஒழுகி மேடைக்கு போயிடும், அப்புறம் அந்த தண்ணி கரை அப்படியே காயும். அதனால எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதனால கையோட பாத்திர கூடையை கொண்டு போய் வெளியில காய வைப்பேன். அந்த ட்ரையிங் மேட்டையும் கொண்டு போய் காய வச்சு மேடையை கம்ப்ளீட்டா தொடச்சு ட்ரை ஆயிடணும் எல்லாமே. 1/2 மணி நேரத்துக்குள்ள எல்லா பாத்திரமும் தொடச்சு அது பிளேஸுக்கு போய் ஆகணும். இல்லைன்னா அந்த நைட் எனக்கு தூக்கம் வராது. அதனால இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலியா வந்துட்டாங்க பை காட்ஸ் கிரேஸ். ஸோ என் ஹஸ்பண்ட் கரெக்டா பாத்திரம் எல்லாம் எனக்கு ஏத்த மாதிரி தேய்ச்சி போட்டுருவாரு. அண்ட் பசங்களும் வந்து நல்லா வீட்டு வேலை செய்வாங்க. என்னோட 2 கிட்ஸுமே. என் பெரிய பையன் சமைப்பான். சில நாள்லாம் அவனுக்கு ஒரு மைண்ட் சேஞ்ச் வேணும் அப்படின்னா அவனே அவனோட லஞ்சை குக் பண்ணி எடுத்துட்டு போவான். பிரேக்ஃபாஸ்ட் செய்வான் சில நாள். பொண்ணும் வந்து எனக்கு என்ன ஹெல்ப் தேவைங்கிறது அவளால கரெக்டா புரிஞ்சு அதை கரெக்டா அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ டிஷ் வாஷர் லோட் பண்ணேன்னா அதை நீட்டா தொடச்சு எந்தெந்த பாத்திரம் எந்தெந்த இடத்துக்கு போகணும், எந்த பொசிஷன்ல வைக்கணுங்கிற வரைக்கும் அவளுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதுல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கிறதுனால இந்த ஓசிடி கொஞ்சம் எனக்கு மேனேஜபிளா இருக்கு. இல்லைன்னா பயங்கரமா டென்ஷன் ஆயிடும். ஐ திங்க் ஓசிடி இருக்கிறவங்களுக்கு என்னோட ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம அப்பப்போ நம்ம மேடையை தொடச்சு கேபினட் எல்லாம் தொடச்சு அப்படி ட்ரையா இருக்கும்போது அடுத்த வேளை வந்து நம்ம இன்னும் நல்லா சமைக்கணுங்கிறது மைண்ட்ல போகும். ஏன்னா எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். யாரு எத்தனை மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்தாலும்
அவங்களுக்கு என்ன வேணுமோ என்னால கண்டிப்பா சமைச்சு தர முடியும். அண்ட் எப்பயுமே எங்க வீட்ல சாப்பாடு இருந்துட்டே இருக்கும். எனிபடி ஹூ கம்ஸ் ஹங்கரி டு மை ஹவுஸ் வில் பி ஹார்ட்டிலி ஃபெட். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குட் டேங்கிறது நைட்டுக்குள்ள அந்த கிச்சனை வந்து கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி, நம்ம நினைச்ச மாதிரி கிளீன் பண்ணி போய் படுத்துட்டோம்னா எனக்கு அந்த டே ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபையிங் டேவா எனக்கு ஃபீல் ஆகும். வீடியோ பிகினிங்லயே பார்த்திருப்பீங்க. நான் குக்கிங் முடிச்சதும் தலைக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சு ஒரு கொண்டைய போட்டேன். அப்படி கொண்டைய போட்டதும் தான் நமக்கு வேலையே ஓடும். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நல்ல வார்ம் வாட்டர்ல ஒரு ரிலாக்ஸ்டு ஷவர், எனக்கு பிடிச்ச இளையராஜா சாங்ஸ் போட்டுட்டே ஒரு நல்ல ஷவர், அதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேங்க. ஷவர் பண்ணும்போது கேட்கறதுக்குன்னே ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். ஸோ அதை கேட்டுட்டு நல்லா குளிச்சுட்டு கீழே இறங்கி வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபில்டர் காஃபி போட்டு குடிச்ச அப்புறம் தான் அப்பாடான்னு இருந்தது. இவ்வளோ நல்ல விதமா என்னோட இன்னைக்கு டே முடிஞ்சதுங்க. இந்த ஃபர்ஸ்ட் vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். எனக்கு வாய்ஸ் ஓவர் பண்ண எப்பயுமே பயங்க. எனக்கு என்னமோ அதுக்கு ரொம்ப தைரியம் வேணும்னு நான் நினைப்பேன். இன்னைக்கு எல்லா தைரியத்தையும் வரவழைச்சு நானும் ஒரு vlog போட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் தம் இன் கமெண்ட்ஸ். அண்ட் எந்த எலிமெண்ட் ஆஃப் மை வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதையும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஃபர்தரா என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. we can have an open conversation. அதே மாதிரி எல்லாரும் மாமூலா கேட்குற மாதிரிங்க என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க.